நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு அம்மா கூட பேசியிருக்கேன். ஸ்பெஷல் கெஸ்ட் அனுப்பாங்க. அது என்ன பார்க்கலாமா? இங்கே காட்டுந்தாங்களே எங்க ஆச்சரியமா எழுதுனா போனா அம்மா கூட இன்னைக்கு சேர்ந்து பாட படிக்க வந்துக்கிறாங்க. பாடக்குள்ள போறதுக்கு முன்னாடி போய் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு மூங்க. ஆண்டவே வாங்க பால் படிப்படும் கொடுங்க. பேசுக்கும் தெரியும் அன்பி பிதாவே ஆமென். இந்த வாரம் ஆமென். கமெண்டாட்ட பாரு பஸ்போட பாடுகுத்தாடிப்பு இவங்க இருந்து பெரிய இன்னைக்கு வசனம் 2 பேரும் 3 9 ஒழுகும் கொட்டு பிறக்காம யாரும் மழை சிம்ம வீடும் 2 நீதிய உரிமையை உள்ளபடியாய் வைக்கிறார். இன்னைக்கு கதையில அம்மா என்ன கத்துக்கிற ஆண்டவோட செய்திய எல்லாருக்கும் சொல்லிருக்கு. ஆண்டவர் அம்மாவுக்கு இது செய்யாங்க. இன்னைக்கு ஓடுறதால அவர்கிட்ட கேள்வி கேட்குமா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்களே இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. இங்க வந்து தேங்க்யூ. எனக்கு உங்களோட இருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். வந்துடுறீங்களா? சொல்றேன். நீங்க மீன் வயசுக்குள்ள என்ன பண்ணுங்க? அனுபவம் இப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா எனக்கு போக விருப்பம் இல்லை. அதனால நான் போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேறொரு இடத்துக்கு போனேன். போன இடத்துல ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அந்த புயல்ல காத்து அலை எல்லாம் நிறைய வந்துச்சு. அப்ப அந்த படகை காப்பாத்துறதுக்கு என்னை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. தண்ணிக்குள்ள என்னை போடும்போது ஒரு பெரிய மீன் வந்து என்ன மூழ்கிச்சு. 3 நாள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ள தான் இருந்தேன். 3 நாளைக்கு அப்புறம் அந்த மீன் என்ன கரையில துப்பிடுச்சு. அப்படியா? ஆமா. மறுபடியும் கரையில வந்து வாழ நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். முதல்ல ஃப்ரெஷ்ஷான காற்றை சுவாசிச்சேன். அந்த மீன் வைத்திருந்த நாத்தத்தை விட வெளியில இருந்த காத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 நாள் இருட்டில் இருந்து அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வரும்போது என் கண்ணெல்லாம் கூசிச்சு. ஆண்டவர் என்ன மறுபடியும் அந்த மீன் வயிற்றுல இருந்து வெளியில் கொண்டு வந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொன்னேன். அவர் மறுபடியும் என்கிட்ட பேசினாரு. ஆமா, ஆண்டவர் என்னை வந்து திட்டல. ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினாரு. நான் மறுபடியும் நினிவேக்கு போகணும்னு அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அந்த நினிவே மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தியை போய் சொல்லுன்னு சொல்லி திரும்ப சொன்னாரு. நினிவேக்கு போன உடனே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்ன ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தியை நான் என்கிட்ட சொன்னேன். இன்னும் 40 நாள்ல நினிவே அழிச்சிருவேன்னு சொன்னாரு. நான் சொன்ன செய்தி சீக்கிரமா எல்லா இடத்துக்கும் பரவுச்சு. எல்லாரும் நினிவே அழிய போகுதான்னு கேட்டாங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி நிறுத்துன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஒருவேளை நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டா இந்த ஊரை அழிக்காம காப்பாரா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அந்த ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து யாரும் சாப்பிடல, யாரும் தண்ணி குடிக்காம, நல்ல துணி கூட போடாம அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து எல்லாரும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாங்க. இந்த செய்தியை ராஜா கேள்விப்பட்டதும் இந்த எச்சரிக்கை ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம செஞ்ச எல்லா தப்பான காரணம் திரும்பணும் அப்படின்னு ராஜா சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, நல்ல துணி போடாம புழுதியில உட்காந்து ஜெபம் பண்ணாரு. அதோட ராஜா எல்லா மக்களுக்கும் அவங்களும் யாரும் எதுவும் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, நல்ல துணி போடாம உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணணும்னு சொன்னாரு. யாரெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டாங்களோ அவங்களாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா, தப்பு.
இனிமேல் யாரும் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னார். நம்ம எல்லாரும் அப்படி இருந்தா நம்மளை அழிக்காம நம்மளை பத்திரமா வச்சுக்குவாரு அப்படின்னு ராஜா சொன்னாரு. தாதா சொன்னது கரெக்ட். எல்லாரும் என்ன சொன்னாங்க? ராஜா சொன்னபடி கேட்டு எல்லாரும் இவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கல. வாடா, நீங்க கூட வந்து ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதை உங்ககிட்ட சொன்னதுக்கு தேங்க்யூ. ஆண்டவர் சொன்னதை யோனா கேட்டு கீழ் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால நினைவு அறியாம எல்லா மக்களும் காப்பாற்றிட்டாங்க. அந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டது நீங்களும் நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எல்லாரும் என்ன சொல்லணும் தெரியுமா? காமிக்கிறேன். நல்ல செஞ்சிய நன்றி செய்திய எல்லாருக்கும் சொல்லணும். நல்ல செஞ்சிய எல்லாருக்கும் சொன்னாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்களா? என்கிட்டயும் ஓனாக்கிடையும் சேர்ந்து இன்னைக்கு பாடம் அழைக்கிறதுக்கு தேங்க்யூ. சார் அப்படியே இன்னொன்னா சந்திக்கலாம். இப்போ பெரிய பண்ணி பண்ணிக்கலாமா? எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படி ஆண்டவே நாங்க பாடம் படிக்க ஒரு சந்திக்க நன்றி. நாங்க எல்லாரும் உங்களை பற்றி நிறைய பேருக்கு சொல்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவை மூலம் நம்பிக்கிறேன். அம்பி பிதாவே ஆமென். தேங்க்யூ. பாய்.